நேற்று வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு முடித்து வீடியோ போட்டிருந்தேன்ல. இன்றைக்கி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை ஜாயின் பண்ணலாம். பட்டியில் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு அதில் ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தடவை தையல் போடணும். ஷோல்டருக்கு டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் பேக்கில் ஹைட்டு அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வச்சுட்டு ஹைட் எடுத்து அர்த்தர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை நம்ம பேக்கில் மடித்து தைக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ ஹைட் தேவை, ஃப்ரண்ட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துட்டு அதை அழகாக மடித்து தைச்சிக்கலாம். பேக்கோட ஹைட்டு. இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிஞ்சது. இப்போ வந்து அதில் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த உள் வாங்கி வெட்டலை, அதனால் இப்போ வெட்டிக்கிறேன். கையில் வந்து நம்ம ஏற்கனவே வெட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு உள் வாங்கி வெட்டுவோம்ல, அதை ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி கையை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது நம்ம மேலே உள்ளதையும் இழுக்கக்கூடாது, கீழே உள்ளதையும் இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த வளைவு அழகாக வந்துடும். எங்கேயுமே நம்ம இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. கையையும் நம்ம 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 தையல் போடணும். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் தச்சுக்கலாம். ஸ்லீவ் தைக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தைச்சோன்னா நமக்கு அந்த வளைவு அழகாக வந்துடும். இப்போ நம்ம இந்த கையையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதையும் 2 தையல் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.